வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது, நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தே தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வின் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில்தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, எல்லாம் வல்ல தெய்வம் அது. வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாட அருள்நிதி முத்துச்சுடர்குடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தே, உன் செயல்கள் பதிவழித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து, கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெரும் களத்தமர்த்தி, கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனை ஆளும் கலை போதித்து, உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி, ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து, திருத்தமொடு காய கல்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். வையகம் வாழ்க, வையகம் வாழ்க வளமுடன். இன்று நமக்காக
ஆழ்ந்த துரியாதீத தவம் நடத்திய அருள்நிலை சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிலை சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர் நர்த்தனை வழங்கிட ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைப்போம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இறை விஞ்ஞானம் தொடர் சிந்தனையின் 18ஆம் பாகத்தில் உயிரின வரலாற்றை பற்றிய 7ஆம் அமர்வில் மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். 6ஆம் அறிவை கொண்டு மனிதன் ஒரு விதை நெல்லில் கிட்டத்தட்ட 480 நெல்மணிகளை உருவாக்கிக் கொள்கிறான். மறைவாய் உள்ள பல இயற்கை வளங்களை தோண்டி எடுத்து வாழ்க்கை வசதிகளாக உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தி துவைக்கின்றான். சில ஆபத்தான விஷயங்கள் பூமியின் ஆழத்தில் உள்ள யுரேனியத்தை தோண்டி எடுத்து ஆண்டு கொண்டும் செய்து கொண்டான். இப்படி எத்தனையோ வசதிகள் இன்றைக்கு பெருகி உள்ளதற்கு காரணம் மனித மூளை தானே. ஆனால் இந்த மூளை ஒரு கருவியை தவிர அதற்குள் இயங்குகின்ற, சிந்திக்கின்ற, செயற்படுத்துகின்ற அனைத்து மேன்மைகளும் அறிவே காரணம். பொதுவாக நாம் சிந்தனை திறம் என்றால் மூளையைத்தான் நினைவு கொள்கிறோம். அது ஒரு ஊடகம். மூளை வழியாக அறிவு சிந்திக்கிறது. தெய்வமே அறிவாக, ஆற்றலாக வெளிப்பட்டதால் அது தனது முழுமையை அறிகின்ற திறமே 6ஆம் நிலையிலே பகுத்தறிவாக நம்மிடத்திலே அமைந்திருக்கிறது. விலங்குகளில் ஏற்பட்ட முறையற்ற பால் கவர்ச்சி ஒரு இனம் இன்னொரு இனத்தோடு சேர்கின்ற அயல்மருந்த சேர்க்கை மூலமாக கொண்டு ஏற்பட்டது ஒரு இனச்சேர்க்கை. அதிலே லட்சக்கணக்கான ஜீவராசிகள் தோன்றி இறுதியிலே மனிதன் வந்தான். எந்த ஜீவனிலிருந்து மனிதன் வந்திருப்பான்? குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்கிறது விஞ்ஞானம். இறைவன் படைத்தது என்கிறார்கள் பக்தி மார்க்கத்துல. இரண்டையும் சிந்தித்து பார்க்கின்ற போது அறிவுக்கு ஏற்புடையதாக இருப்பதே இல்லை. 2 இனங்கள் சேர்ந்தால்தான் ஒரு புதிய இனம் தோன்றும் என்ற இயற்கை உண்மை, பரிணாம விதியை மையமாக கொண்டு சிந்திக்கின்ற போது குரங்கில் இருந்து குரங்குதான் வர முடியுமே தவிர மனிதன் வர முடியாது. பிறகு எப்படி வந்திருக்க முடியும் என்ற ஒரு தேடலிலே புராண கதைகளிலே பக்தி மார்க்கத்திலே ஒரு குறிப்பை தந்திருக்கிறார்கள். கோவையிலே, பேரூர்ல கூட அந்த சிற்பம் உண்டு. மற்ற சில கோயில்கள் சிற்பம் இருக்கும். அதாவது குதிரை போன்ற ஒரு முகம், அதனோடு இணைந்த ஒரு வேறொரு ஜீவனுடைய தலை, ஒரு வித்தியாசமான சிற்பத்தை செதுக்கியிருக்கிறார். அதனுடைய பெயர் என்ன என்று பார்க்கிற போது யாழி என்ற ஒரு பெயர் வைக்கிறார். இந்த யாழி என்ற விலங்குக்கும் குரங்குக்கும் ஏற்பட்ட ஒரு இனச்சேர்க்கையில் வந்ததுதான் மனித குரங்கு என்று சொல்றாங்க. இது எப்படி முடிவெடுக்கப்பட்டது என்றால், குரங்கு சைவம், மனிதனிலே அசைவமும் இயல்பாகவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, எந்த விலங்கும் வளர்ந்த தன் இனத்தை சார்ந்த விலங்கை கொள்ளாது. குட்டியை சாப்பிட்ரும். பிரசவத்தின் போது ஒரு குட்டியை சாப்பிட்ரும். அது மாதிரி உண்டே தவிர வளர்ந்த பிறகு
தன் இனத்தை சார்ந்த இன்னொன்றை கொல்வது எந்த விலங்கிலும் கிடையாது. மனிதன், யுத்தம், சண்டை, சச்சரவு, கொலை. இன்னும் ஆப்பிரிக்கா கோரவை பகுதியிலே மனித மாம்சத்தை சாப்பிடுகின்ற மலைவாழ் மக்கள் இருப்பதாக செய்திருக்கு. இன்றைக்கும் பல இடங்களிலே உடலை சாப்பிடவில்லை என்றாலும் உரிமையை கொள்ளுகிறான், சுதந்திரத்தை கொள்ளுகிறான், பொருளை, உழைப்பை கொள்ளடிக்கிறான். இது ஒரு வகையில கொலைதானே. அப்ப இந்த குணம் எங்கிருந்து வந்தது? தன் இனத்தையே அழிக்கக்கூடிய குணம் எங்கிருந்து வந்தது என்ற ஒரு கேள்வி எழுப்பி கண்ட விலைதான் யாழி என்ற ஒரு விலங்கு வளர்ந்த தன் இனத்தையே அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு குணம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால்தான் அந்த இனம் இருந்ததற்கான ஃபாசல் ரெக்கார்ட்ஸ், மரபு பதிவுகள் கூட எதுவுமே கிடைக்கவில்லை என்று பேசுறாங்க. ஸோ அப்படி ஒரு ஜீவனோடு குரங்குக்கு ஏற்பட்ட இணைப்பின் காரணம் வந்ததுதான் மனித குரங்கு. மனித குரங்கின் வளர்ச்சி தான் மனிதன். இன்றைக்கும் பார்க்கிறோம், நம்ம சேர் வேலையெல்லாம் மனித குரங்கும் செய்யுது. சரி, இதுல இன்னொரு புத்திசாலித்தனமான கேள்வி உண்டு. சமீபத்துல இலங்கை ஜெயராஜ் ஐயா கூட அந்த கேள்வியை கேட்டு, இதுக்கு யாராவது பதில் சொன்னா 1 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று சொன்னார். கோழி முதலில் வந்ததா, முட்டை முதலில் வந்ததா என்று. நாம அங்க இருந்த பதில் சொல்லி 1 லட்சம் வாங்கியிருக்கா வச்சுக்கோங்க. இது இன்று வரைக்கும் பொதுவாக விடை காண முடியாத கேள்வியாகத்தான் இருப்பதாக எல்லாரும் நினைக்கிறாங்க. கோழி முதல்ல வந்ததுன்னு சொன்னா முட்டை இல்லாம வந்ததுன்னு கேட்பாங்க. முட்டை முதல்ல வந்து சொன்னீங்கன்னா கோழி இல்லாம முட்டை எப்படி வரும் கேட்பாங்க. இப்போ விதை இல்லாமல் ஒரு விளைச்சல் கிடையாது. இது அடிப்படை. புல்லுக்கு விதை போடவில்லை என்றாலும் பஞ்சபூதங்களே அதுக்கு விதையாக மாறுகின்றன. ஆனால்தான் வித்துக்கு அகமாக உள்ளே இருப்பதும் இறைநிலையே என்ற கருத்தை சொல்ல வந்த நம்முடைய மகான்கள் இறைவனுக்கு எத்தனையோ பேர் வச்சாங்க. அதிலே ஒன்று வித்தகன். வித்துக்கு அகமாக உள்ளே இருப்பவன் இறைவன், வித்தகன். எனவே விதை இல்லாமல் தோன்றாது. அதுக்கு ஒரு மூலம், ஆற்றல் இருக்கும். அது போல அயல் மகந்த சேர்க்கை என்ற விதி இல்லை என்றால் புதிய ஜீவன்கள் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பது அறிவியல் நிரூபித்த உண்மையோடு தத்துவம் இணைந்து போகிறது. அப்படி என்றால் கோழி எப்படி வந்திருக்கும்? இதே பிரின்சிபல். ஒரு X வகை பறவை, ஒரு Y வகை பறவை, இரண்டும் சேர்க்கை ஏற்பட்டது. அதுல ஒரு முட்டை வந்தது. வழக்கம் போல பெண் பறவை அந்த முட்டையை அடைக்காத்தது. அதிலிருந்து வந்த பறவைக்கு நாம் கோழி என்று பெயர் வைத்துக் கொண்டோம். அவ்வளவுதான். எனவே வித்தின்றி மரம் இல்லை, முட்டை என்று கோழியும் கிடையாது, வித்து சக்தி என்று ஜீவன்களும் கிடையாது. முட்டை தான் முதலில் வந்தது, அதிலிருந்து வந்தது கோழி. அப்போ முதல் முட்டைக்கு காரணம் என்ன? கோழி அல்ல, 2 வேறு வேறு வகை பறவைகள். இப்படி செல்ஃப் பாலினேஷன்ல அதில் உள்ளது மட்டும்தான் வரும். கிராஸ் பாலினேஷன்ல தான் புதிய வகை ஜீவன் ஒன்று உருவாகும். அதே போலதான் ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆண்மகன், இன்னொரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்மகள், இரண்டும் இணைந்தால் ஒரு புதிய குழந்தை பிறக்கும். அது அம்மா சாயல, அப்பா சாயல, இல்ல பாட்டி சாயல, தாத்தா சாயல, வேறு சாயல் வராது. அவங்க குடும்பத்தில் உள்ள சாயல் தான் வரும். இப்படி பரிணாம விதியே 2 இணைந்தால் 3வது புதிய ஒன்று பிறக்கும். இதை கண்ணசன் கூட ஒரு வேடிக்கை பதில் சொல்லுவார். கண்மணி பாப்பா, கோழி பிறந்தது முட்டையில் தான் என்று சொன்னது தப்பா என்று ஒரு பாட்டுல வரும். அது மாதிரி முட்டை இருந்தா தான் ஒரு ஜீவன் வர முடியும்.
அது மட்டுமல்ல, இப்ப கோழி வந்த பிறகு மறுபடியும் பழையபடி அந்த 2 பறவைகள் இணைந்துதான் அடுத்த கோழி வருமா? இல்ல. இந்த கோழியும் சேவலுமே தங்களுடைய இனத்தை விருத்தி செய்து கொள்ளலாம். இந்த குறிப்பு சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஓல்டு டெஸ்டமெண்ட், பரிசுத்த வேதாகமம். அதுல முதல் அத்தியாயம் ஆதியாகமம். அதுல ஒரு முக்கியமான ஒரு வசனம் வருது. 5ஆம் நாள் தேவன் பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும் அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகித்திருக்கவும் கடவுள் என்று ஆசீர்வதித்தார். அப்ப பல்வேறு ஜீவராசிகள் உருவாக்கி ஒரு காரணம் அமையணும். அதன் பிறகு அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு, மறுபடியும் யாழையும் குரங்கு இணைந்தாத்தான் மனுஷன் வருமானம் இல்லை. ஆண் பெண் இணைந்து அடுத்த சந்தையை உருவாக்கி கொள்ளலாம். தம்மில் தாமே ஜீவன் உருவாக்கி கொண்டு சுகித்திருக்கவும் கடவுள் என்று ஆசீர்வதித்தார் 5 வரைக்கும். ஆனா மனுஷனுக்கு அப்படி ஆசீர்வாதம் இல்லை. ஏன்? 6ஆம் நாள் இறைவன் தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அழைத்தார். அப்ப தன்னை போல சாயல் என்றால் இறைவன் பிரச்சனை மயமானவனா, இன்ப துன்பங்களுக்கு ஆட்பட்டவனா, வெற்றி தோல்விகளுக்கு ஆட்பட்டவனா என்று ஒரு கேள்வி வருகின்ற போது இறைவன் இன்பமயம். என அறிவு தானே, பேரறிவு தான் என்னுடைய தன்மை. நாம் சிற்றறிவை கொண்டு புலன் வழியாக சிற்றின்பங்களை தூக்கிறோம். அப்ப சிற்றறிவின் செயல்பாடுகள் சிற்றின்பங்கள் என்றால், பேரறிவின் தரிசனத்தில் பேரின்பத்தை தூக்கிறோம் என்றால் அறிவின் மறுபெயர் இன்பம். அறிவின் மறுபெயர் இன்பம். அப்ப அதனால் இன்பத்தை தூய்ப்பதற்கென்றே பிறந்த ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஆசீர்வாதம் தேவையில்லை. அதனால் 5 வரைக்கும் சுகித்திருக்க கடவுள் என்று ஆசீர்வதித்த தேவன் தன்னை போல் சாயல் ஒன்றை படைத்த பிறகு அவனை சுகித்திருக்க கடவுள் என்று சொல்லவில்லை. அதுக்கான சாய்ஸ் நம்மகிட்டே கொடுத்துட்டார். ஹாப்பியா இருக்கிறதும் அன்ஹாப்பியா இருக்கிறதும் உன்னுடைய கையில வச்சுக்கோ. யாரும் யாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. அவங்கதான் மகிழ்ச்சியா இருக்கணும். எனவே இந்த 2 இணைப்பு இல்லை என்றால் ஒன்று பிறக்க முடியாது. தந்தை தன்னையே தாய் தொடாவிடில் நானும் இல்லையே நீயும் இல்லையே என்பார் கண்ணாசுடைய பாடல்ல. இப்போ இந்த மனித குரங்கே ஏபிசிடி கத்துக்க ஆரம்பிச்சிச்சுங்க. கம்ப்யூட்டர்ல படிக்கிறத பாக்குறோம், நேஷனல் ஜியோகிராபி சேனல், டிஸ்கவரி சேனல்ல பாக்குறோம். அப்ப இன்னும் சில ஆண்டுகள் போன ஒருவேளை மனித குரங்கு நமக்கு பாடம் நடத்தினா கூட நடத்துறோம் போல. இதுல தன் இனத்தை தானே அழிக்கின்ற குணத்திலிருந்து வந்து விட்டோம். இதை மாற்றி அமைக்கக்கூடிய திறம் எங்கே என்றால் அறிவுக்குத்தான் உண்டு. ஏனென்றால் நம்மை தவிர, தாவரங்களை தவிர 2 அறிவு முதல் 5 அறிவு வரைக்கும் எல்லா ஜீவராசிகளும் என்னுடைய சார்ந்துதான் வாழ்ந்தாக வேண்டும். இதுல சைவ பட்சிகள் அது தாவரத்தை மையமாக கொண்டு வாழ்ந்துவிடும். ஆனால் அசைவம் என்று ஒரு வகை இருக்கு இல்லையா? அந்த விலங்குகள், பறவைகளும் உண்டு. அதுல ஒன்றை கொன்றுதான் அது உயிர் வாழ முடியும். இதுதான் இயற்கை விதி. ஒன்றில் இருந்து ஒன்று உருவானதுனால இது தவிர்க்க முடியாத ஒரு பரிணாம நியதி. இறைவனே எல்லாவற்றையும் படைத்திருந்தால் இதை மாற்றி முறைப்படி அமைத்திருக்கலாம். ஆனா இறைவனுக்கு அப்படி தேவையும் கிடையாது, சிந்திப்பதற்கு மூளையும் கிடையாது, திட்டமிடுவதற்கு அவசியமும் கிடையாது. சில பேர் கேட்பாங்க, சுத்தவெளி அசைவானே நாம் இந்த அவஸ்தைப்படுவானே, அது பேசாம இருந்திருக்கலாம் இல்லையா என்று கேட்பாங்க. அது ஒண்ணும் வேணும்னா அசைஞ்சது. தண்ணீர் கீழ் நோக்கி போகுது, நான் கடலை நோக்கி போகிறேன் போகுது.
பூமியின் அமைப்பு கீழ் நோக்கி போகுது, அது கடலை போய் சேருது, அவ்வளவுதானே தவிர அது நான் பிறந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டா போகுது தண்ணீர். எனவே உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய். அது ஒண்ணும் திட்டமிட்டு எதையும் செயல்படுத்த முடியாது. திட்டமிடுவதற்கு என்ன வேணுங்க? ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பிரசன்ட் சிச்சுவேஷன், ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன். இந்த 3 இருந்தா தானே ப்ராஜெக்ட் திட்டமிடுதல். அப்ப இறைவனுக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது? சிச்சுவேஷன் இருக்குது பிரசன்ட். ஆனா ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குங்க? ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் என்பது பாஸ்ட் கடந்த காலத்தை மையப்படுத்தித்தான் எதிர்கால தேவைகளே தவிர, கடந்த காலம் இல்லை என்றால் எதிர்கால தேவைகளை நிச்சயிக்க முடியாது. அப்ப இறைவனுக்கு அது கிடையாது இல்லையா? அதனால் திட்டமிட்டு இறைவன் எடுத்த பரிணாமம் என்பதெல்லாம் தவறான கருத்து. அப்போ திட்டமிட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அதனுள் அடங்கியிருந்த ஆற்றல்களே அந்தந்த நிலையில் எழுச்சி பெற்று பரிணாமத்தில் வந்தது என்பதுதான் சரியான கருத்து. இப்படி இறைநிலையே பரிணாமத்தில் வந்ததுனால அந்த குறையை நீக்குவதற்கும் ஏற்ற ஆற்றலை மனிதனிடத்திலே தந்திருக்கிறது. இப்போ ஒரு விதை நெல்லை போட்டால் 480 விதை நெல்களை கண்டெடுத்தான் மனிதன். இது விஞ்ஞான வளர்ச்சி தானே. அதே போல ஒரு மனிதன் உழைத்தால் ஒரு 10 பேருக்கு உணவளிக்க முடியும். அவ்வளவு ஆற்றல் ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறது. இப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொன்று கொள்ளடித்துதான் சாப்பிடணுமா? தேவையே இல்லை. அப்ப இனிமையாக வாழத்தான் நம்மை படைத்தான் இறைவன். அந்த உண்மை சமுதாயம் இன்னும் கண்டெடுக்கவில்லை. அது வரைக்கும் இந்த போராட்ட காலத்தில் நாமும் சிக்கியிருக்கின்றோம், தப்பிக்க முடியாது. தி விசியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அழிக்க முடியாத, கடக்க முடியாத ஒரு வட்டம். இந்த சமுதாய வட்டத்திற்குள்ள நாமும் சிக்கியிருக்கிறோம். இப்படி கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த பரிணமித்த பல்வேறு ஜீவராசிகள் பிறகு கடைசியில நாம வந்திருக்கின்றோம். இந்த மறைபொருள் ஆய்வு விஞ்ஞானம் தோன்றிய பிறகுதானே ஆராய்ச்சி எல்லாம். அதாவது ஒரு விதை போட்டால் செடி முளைக்கும் என்று ஒரு ஆதி மனிதன் கண்டெடுத்தானே. நாடோடி வாழ்க்கையில இருந்த ஒரு மனிதன் விதை போட்டால் செடி முளைக்கும் என்று கண்டானே, அவன்தான் உலகத்தின் முதல் PhD. இன்றைக்கு விவசாயத்துறையில் நிறைய PhD வாங்குறாங்க. ஆனா முதல் தகுதி உள்ளவன் அந்த ஆதி மனிதன் தான். ஏன்னா இவங்கெல்லாம் இருக்கிறது இன்னொன்னு கலப்பு விட்டு புதுசு வெரைட்டி கண்டுபிடிக்கிறாங்களே தவிர, ஒரு விதையை போட்ட செடி முளைக்கும் என்று கண்டுபிடித்தவர் தானே இந்த விஞ்ஞானிகளுக்கு எல்லாம் மூத்தவர். அப்போ தொடங்கிய விஞ்ஞான அறிவு இன்றும் முடியவில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்கே போய் முடியும்? தன்னை அறிகின்ற வரைக்கும் விஞ்ஞானத்திற்கு ஓய்வு கிடையாதுங்க. அப்ப மெய்ஞானத்தில் நிறைவு பெறுகின்ற போதுதான் விஞ்ஞானம் ஓய்வு பெறும். அது வரைக்கும் புதுசா 2 சேர்த்த புதுசா ஒன்று வரும். இப்படி சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, புதுசா வந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த ஆராய்ச்சி 2ஆக பிரிகிறது என்றார் வள்ளுவ பெருந்தகை. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர் பெருமை பிறங்கிற்று உலகு என்றார். 3ஆம் அதிகாரம் நிற்றார் பெருமையில. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர். அதாவது இப்போ அந்த வசனம் சொன்னேன் பாருங்க, பைபிள் வசனம். அதற்கு நிகரான மூலமான ஒரு குரல் அப்படின்னா, பரிணாமத்தை மையமாக கொண்டு எப்போ இந்த மனித விஞ்ஞான வாழ்க்கைக்கு முற்று பெறும், எல்லோரும் நிறைவா வாழக்கூடிய ஒரு சூழல், உலக அமைதி வரும் என்றால், இருமை வகை தெரிந்த பிறகு அவன் அறத்தையே பின்பற்றுவான். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டோர். அறம் என்றால் அறம் செய்ய விரும்பு, பிச்சைக்காரன் காசு போடு, இப்படித்தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இந்தியாவில்.
அறம் என்ற சொல்லுக்கு யாரும் விளக்கம் சொல்வதே கிடையாதுங்க. ஒழுக்கம், தர்மம், நியாயம் இப்படிதான் பேசுவாங்களே தவிர அறம் என்ற சொல்லுக்கு ஒரு முழுமையான விளக்கத்தை தந்த ஒரே மகான் வேதத்திரி மகர்ஷி அவர்கள். இந்த உலகத்துல எப்ப அறம் தோன்றியது? எப்ப தோன்றியிருக்க முடியும்? பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது. அதை வளர்த்தவர்கள் பெயரால் மதங்கள் தோன்றின என்கிறார். அப்ப இன்னொரு ஜீவனின் துன்பத்தை நீக்குகின்ற கருணை, அதான் நீக்குகின்ற செயல வருகின்ற போது ஈகை. அப்ப பொருளால், உடல் உழைப்பால், அறிவின் அனுபவத்தை கொண்டு கொடுக்கின்ற அறிவுரையால் ஒரு ஜீவனின் துன்பத்தை நீக்கலாம். இந்த மூன்றும் சேர்ந்தது ஈகை. ஈகையின் மறுபக்கம் என்ன? என்னால் யாருக்கும் எந்த வகையிலையும் துன்பம் வரக்கூடாது. அது ஒழுக்கம். இந்த இரண்டும் இணைந்த வாழ்க்கை முறை கர்மயோகம், கர்மம். அப்ப இதை ஒரு சொல்வதற்கு எளிதாக இருக்கும் என்பதற்காக ஒழுக்கம், கடமை, ஈகை என்று 3 அம்சங்களை அறத்தின் கோட்பாடாக சொல்லி வச்சாங்க. இப்போ இந்த அறம் எப்போது பிறக்கும்? ஏன் இன்னும் சமூகத்தில் அது மலர்ச்சி பெறவில்லை, பரவவில்லை என்றால், இருமை வகை தெரிந்தால் ஈண்டு அறம் பூணப்படும். அப்படி வாழ்ந்த மகான்களைத்தான் இன்றைக்கு நாம் நினைவு கொண்டிருக்கின்றோம். வள்ளுவரும், இயேசுபிரானும், வேதவியாசரும், வேதத்திரி மகர்ஷியும் என்ன பெரிய செல்வந்தர்களா, ஆட்சியாளர்களா, விஞ்ஞானிகளா? ஏன் காலம் கடந்தும் இன்றைக்கும் நாம் நினைவு கொண்டிருக்கிறோம். மற்றவங்க எல்லாம் தனக்காக வாழ்ந்தாங்க, தன் நாட்டுக்காக வாழ்ந்தாங்க. மகான்கள் மனித சமுதாயத்திற்காக வாழ்ந்தார்கள், உலக உயிர்களுக்காக வாழ்ந்தார்கள். அதனால் உலகம் உள்ளளவும் அவருடைய பெயர் நிலைத்திருக்கும். பெருமை பெருங்கேற்று உலகு, அவருடைய பெருமைகளை உலகம் மறக்காது என்றார். சரி, இப்ப இருமை வகை என்பது என்ன? நன்மை தீமை என்று ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. பல திருக்குறள் புத்தகங்களிலே அப்படித்தான் இருக்கும். ஆனா மகரிஷி திருக்குறள் உட்பொருள் விளக்கம் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுல ஒரு முக்கியமான கவி இது. இங்க என்ன விளக்கம் சொல்றாரு? அப்படி அல்ல, நேர்மை கூர்மை என்ற இருமை. கூர்மை என்பது என்ன? பெனிட்ரேட்டிவ் நாலேஜ். எதையும் கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து சிந்தித்து பயன் கொள்ளக்கூடிய அறிவியல் அறிவு, விஞ்ஞான அறிவு, பகுத்து அறிவு. அதை பிரிச்சு அதுல என்ன இருக்கு, இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க முடியும்? இது கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவு, விஞ்ஞான அறிவு. அதுல கண்டெடுத்தது தானே யுரேனியம், அதுல வந்தது தானே அணுகுண்டு, அதுல வந்தது தானே யுத்தம். இதை ஏன் உற்பத்தி செய்யணும்? அணுவை கொண்டு, அணு சக்தியை கொண்டு மின்சாரத்தை உற்பத்தி செய்தால் எந்த நாட்டிலேயும் மின்சாரத்திற்கு பற்றாக்குறையே கிடையாது. இப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு பதிலாக ஏன் அணுகுண்டை தயாரித்தான்? தி நெகட்டிவ் சைடு ஆஃப் சயின்ஸ். இது அழிவுக்கு காரணமாகிறது. அப்போ இதை ஆய்ந்து பார்த்து அணுவின் சக்தியை கண்டெடுத்தது தவறல்ல, அதை கொண்டு மனித குலத்திற்கு பயன் தரத்தக்க மின்சக்தியை பயன்படுத்தி கொள்ளலாம். இதன் மறுபக்கம் அணுகுண்டும் தயாரிக்கலாம். ஆனால் அது மனித குலத்தை அழிக்கும் என்பதனால் இதை தவிர்த்து விடுகிறேன். அது நேர்மை. தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே. அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை. இதை புரிந்து கொண்ட மனிதனை போல் தெய்வம் வேறில்லை. அப்ப விஞ்ஞானத்தின் அறிவு பக்கத்தை தவிர்க்கின்ற, மாற்றி அமைக்கின்ற அறிவுக்கு பெயர் நேர்மை. பாசிட்டிவ் மட்டும் பயன்படுத்திக்கங்க, நெகட்டிவ் விட்டுடுங்க. ஏன்? எல்லாரும் ஒரு நாள் பிறக்கத்தான் போறோம், ஒரு நாள் சாகத்தான் போறோம். எதை கொண்டு போக போகிறோம்? ஒன்னும் இல்லை. எவ்வளவு சாப்பிட முடியும், எவ்வளவு அனுபவிக்க முடியும், எல்லாம் இறைவன் கணக்கு போட்டு வச்சிருக்கிறான். அப்படி எதுக்கு அதிகமா?
இந்த மன நிறைவு வர வைப்பதற்கு நேர்மை அவசியம். இப்படி கூர்மை, நேர்மை என்ற இருமை வகை தெரிந்துவிட்டால் அப்படிப்பட்ட ஒரு சான்றோரின் வாழ்க்கை அறம் சார்ந்ததாக மட்டுமே இருக்கும். நேர்மை தெரிந்த பிறகு அறம் இல்லாமல் போகக்கூடாது இல்லையா? அப்படிப்பட்ட பக்குவத்தை பெறுவதற்காகத்தான் இறைவன் நமக்கு பகுத்தறிவை தந்திருக்கின்றான். இந்த இரண்டையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வள்ளுவப்பெருந்தகை சொல்கின்றார். இதை தொடர்ந்து அடுத்த பரிணாமத்தில் வந்த நிகழ்ச்சிகளை நாளை வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. அறம் தோன்றிய முதல் நாள் அப்படின்னு சொல்லி மகான் எழுதின கவிதை அவ்வப்பொழுது அடியேனும் மேற்கோள் காட்டுவது வழக்கம் ஐயா. அருமை, மிகச் சிறப்பு. தொடர்ந்து இறை விண் ஞானம் என்று நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஒரு அறிவிப்பு, நீங்கள் எல்லாரும் இந்த பிளேயர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. நம்ம ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். நவம்பர் 10 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சரியாக மனைவி நல வேட்பு விழா சிகாகோ மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பாக நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து மறுநாள் இளைஞர்களுக்கான, இளைய குழந்தைகளுக்கான, வளர் குழந்தைகளுக்கான வழிகாட்டுதல் நிகழ்வு மறுநாள் மாலை 5:30 மணி 6 மணி வாக்கிலே நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அன்பர்கள் பங்கு பெற்று பயன்பெறுமாறு அன்போடு அழைத்து வேண்டிக் கொண்டு பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி முத்துச்சுடர்குடி வெங்கடேஸ்வரன் அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும். வாழ்க வளம். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வளம். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்த்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல்விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலைவிளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும்,
நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டட்டே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டட்டே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், அச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.